அமைச்சர் சேகர் பாபு வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நயினாரோட பதவி காலத்துக்கான கவுண்ட் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? உண்மையில ரொம்ப நல்ல கேள்விதான். அது உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு பொறுப்பு வந்தா 3 வருஷம் தான் அந்த பதவி. ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 வருஷம், அடுத்த 3 வருஷம் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஏப்ரல் 11 இருந்து 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன உண்மைதான். என்னுடைய பதவி காலம் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. நான் சொன்னது அவர்களுக்கு 2.5 மாசம் தான் இருக்கு. அதை தான் சொன்னேன். எனக்கு 2.5 வருஷம், அவங்களுக்கு 2.5 மாசம். அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் சார். அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இன்னும் 2.5 மாசம் தான். சேகர் பாபு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தொகுதியில கோயில் விஷயம் சொன்னாலாம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அது வேற. ஆட்சி என்பது வேறு, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. அதனால அவர் சொன்ன உண்மை. அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு 2.5 மாசம், என்னுடைய பதவி காலத்துக்கு 2.5 வருஷம். அது கேட்கவே வேண்டாமே. அதுல என்ன சந்தேகம்? கோயம்புத்தூர்ல ஒரு தனியா இருக்க ஆணும் பொண்ணையும் தூக்கிட்டு போய் அறுவாளால் வச்சு வெட்டிட்டு அவங்க விடிய காலம் 4 மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் யாருடைய ஆட்சியில் நடக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழக கட்சியில். 10 வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை, 70 வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை. கஞ்சா, போதைப் பொருள் எங்க விற்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லே விற்கிறாங்க, கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க. குக்கிராமங்கள்ல டீலர் இருக்கு கஞ்சா திமுக ஆட்சியில. பிறகு என்ன செய்ய முடியும்? போலீஸுக்கு யாரும் பயப்படுவதில்லை. ரவுடிஸ் நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புக்குள்ள போய் வெட்டி கொண்டு இருக்காங்க. ஒரு சம்பவம். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம்.